வணக்கம். தமிழ் ஃபுட் கார்னர்ல மட்டன் சுவையில் சுரக்காய் குழம்பு பண்ண போகிறோம். இந்த குழம்ப குக்கர்லேயே ரொம்ப ஈஸியாக வேகமாக செஞ்சிடலாம். இது சாதத்துக்கும் விட்டு சாப்பிட்டுக்கலாம். அதுக்கப்புறமா இட்லி, தோசை, சப்பாத்தி எல்லாத்துக்கும் தொட்டு சாப்பிட்றதுக்கு ரொம்ப அருமையாக இருக்கும். இப்போ இந்த குழம்பை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஒரு மீடியம் சைஸ் சுரக்காயை கழுவிட்டு வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு இதனுடைய மேல் தோலை மட்டும் சீவிக்கலாம். சுரக்காயில் உள்ள மேல் தோலை சீவிட்டு ரெண்டாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ நடுவில் விதைகளும் அதை சுற்றி ஒரு சாஃப்டான பாற்றும் இருக்கும். அதை மட்டும் இந்த மாதிரி எடுத்துட்டு இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துட்டு உள்ள சின்ன சின்ன விதைகள் இருந்தால் அதையும் ரிமூவ் பண்ணிவிட்டு குழம்புல போடுற மாதிரி ஓரளவு மீடியம் சைஸ் துண்டுகளாக கட் பண்ணிக்கலாம். குழம்புல போடுற மாதிரி கொஞ்சம் பெரிய பெரிய துண்டுகளாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ஸ்டவ்வில் ப்ரெஷர் பேன் போட்டிருக்கேன். அதில் 2 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடானதும் அதில் ஒரு சின்ன துண்டு பட்டை, 3 கிராம்பு, 2 ஏலக்காய், ஒரு பிரிஞ்சி இலை. இது லைட்டாக பொரிஞ்சதுக்கப்புறமா அது கூட 1/2 டீஸ்பூன் சீரகம், 1/2 டீஸ்பூன் சோம்பு. எல்லாமே நல்லா பொரிஞ்சிருச்சு. இது கூட 2 மீடியம் சைஸ் வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி சேர்த்துட்டு ஒரு சீர்ன பச்சை மிளகாய், 1 டீஸ்பூன் அளவுக்கு க்ரஷ் பண்ண இஞ்சி, 1 டீஸ்பூன் அளவுக்கு க்ரஷ் பண்ண பூண்டு. இந்த மாதிரி க்ரஷ் பண்ணி சேர்த்துக்கங்க. இந்த குழம்புக்கு நல்லா இருக்கும். அது கூட கொஞ்சமாக கருவேப்பிலையை சேர்த்துட்டு வதக்கிக்கலாம். இந்த வெங்காயம் லைட் கோல்டன் ப்ரௌனாக வதங்கி வரட்டும். வெங்காயம் வதங்கி நல்லா லைட் கோல்டன் ப்ரௌனாக வந்துடுச்சு. அது கூட 2 சின்ன தக்காளியை கட் பண்ணி சேர்த்துட்டு இது கூட 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் தனி மிளகாத்தூள். மிளகாத்தூள் வந்து இந்த அளவு போதும். ஏன்னா கிராம்பு, இஞ்சி, பூண்டு, மிளகாய் இதில் எல்லாம் காரம் இருக்கும். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கங்க. ஒரு 1/2 டீஸ்பூன் காஷ்மீர் மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். 3 டீஸ்பூன் கொத்தமல்லி தூள். இந்த டிஷ்ஷுக்கு தேவையான அளவு உப்பையும் இப்பையே சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து தக்காளி, இந்த சேர்த்த மசாலா எல்லாம் நல்லா வதங்கி பச்சை வாசனை போகட்டும். அந்த மாதிரி வதங்கிடுச்சுன்னா ஓரங்கள்லாம் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துடும். தக்காளியும் வதங்கிடுச்சு, மசாலாவோட பச்சை வாசனையும் போயிடுச்சு. கட் பண்ணி வச்சு சுரக்காய் அதில் சேர்த்துட்டு நல்லா இந்த மசாலாவில் கோட்டாகிற மாதிரி நல்லா பிரட்டி விட்டுக்கணும். சுரக்காயை நல்லா மசாலாவோடு சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. அடுத்து இது கூட தண்ணி 1/2 கப் சேர்த்துருக்கேன். நல்லா கலந்து விட்டுட்டு மூடி போட்டு ஸ்டீம் வந்ததுக்கப்புறமா வெயிட் போட்டு மீடியம் ஃப்ளேமில் 2 விசில் வேக வச்சுக்கலாம். இது மாதிரி குக்கரில் 2 விசில் வேக வச்சும் செய்யலாம். அல்லது நீங்கள் ஓப்பனில் வைக்கிற மாதிரி இருந்தால் தண்ணி கொஞ்சம் கூட சேர்க்கணும். 2லேருந்து 2/2 கப் தண்ணி சேர்த்து மூடி போட்டு 10லேருந்து 12 நிமிஷம் நல்லா அந்த காய் சாஃப்டாகிற வரையும் வேக வச்சுக்கோங்க. இந்த மிக்ஸி ஜாரில் 4 டேபிள் ஸ்பூன் தேங்காய் துண்டுகள், 1/4 டீஸ்பூன் சோம்பு இந்த அளவுக்கு போதும். இதில் 1/4 கப் போல் தண்ணி சேர்த்து நல்லா நைஸ் விழுதாக அரைச்சிக்கலாம். 2 விசில் வந்து ஸ்டீம்லாம் போயிடுச்சு. நல்ல வாசனையாக இருக்குது குழம்பு. இது கூட நல்லா நைஸாக அரைச்ச தேங்காய் விழுதை சேர்த்துக்கலாம். மிக்ஸி ஜாரை கழுவி கொஞ்சமாக தண்ணி, மறுபடியும் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு தேங்காய் விழுதை நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு குழம்பு வந்து சிம்லையே 2-3 நிமிஷம் கொதிக்கட்டும். தேங்காய் விழுது சேர்த்ததுக்கப்புறமா சிம்லையே 2-3 நிமிஷம் கொதித்து தேங்காய் விழுதோட பச்சை வாசனையும் போயிடுச்சு. குழம்பும் நல்லா கமகமன் வாசனையோடு ரெடி ஆயிடுச்சு. கடைசியில் இதில் கொஞ்சமாக கட் பண்ண கருவேப்பிலை இலைகளும் அதுக்கப்புறமா கொத்தமல்லி இலைகள் அதிகமாகவே சேர்த்துருக்கேன். ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். நல்ல கமகமன் வாசனையோட மட்டன் டேஸ்ட்டில் சுரக்காய் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இந்த டேஸ்டியான குழம்பை ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸை சொல்லுங்கள். தேங்க்யூ.